இந்த வரலாறு தெரியாமல் எவனோ எதையோ பேசுகிறான். அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலே குடைப்பிடிப்பதை போல சில பேர் கண்ணு முன்னே தெரியல, அவங்களுக்கே என்ன பேசுகிறானுங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை இன்றைக்கு தலைகீழாக மாறிவிட்டது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், திமுகவை பழித்தவன், திமுகவை அழிக்க நினைத்தவன் எவனும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. இந்த கட்சி யார் யாரையோ பார்த்தது. திமுக தோன்றிய நேரத்தில் இந்த கட்சியை மூட்டு பூச்சி நசுக்குவதை போல் நசுக்குவேன் என்று சொன்னவர் ராஜாஜி. அந்த ராஜாஜியே கடைசியில் நம்மக்கிட்ட வந்து அவருக்கு மணி மண்டபமே நம்ம தான் கட்டணும். பண்டிதர் நேரு சொன்னார், ஐ வில் பேக் தி டிஎம்கே டு விச் எவர் நேஷன் இட் வாண்ட்ஸ் என்று சொன்னார். திமுகவை அது விரும்புகிற நாட்டுக்கு மூட்டை கட்டி அனுப்புவேன் என்று பேசினார். அந்த நேருடைய மகளையும் பேரனையும் பேத்தியும் காப்பாற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த கட்சியை தீட்டி பார்த்தவன், தொட்டு பார்த்தவன் கொஞ்ச நாளுக்கு வண்டி ஓடும். ஆனால் இந்த வண்டி ஓடுற வேகத்தை பார்த்தா எப்போது பிரேக் டவுன் ஆகும்னு நமக்கு தெரியவில்லை. காரணம், ஒரு ஆட்சிக்கு வந்தவுடன் இங்கே தாயகம் கல்வி குறிப்பிட்டதைப் போல மற்ற நம்முடைய எபினேசர் கூட ரொம்ப வேகமாக சொன்னார், தயவு செய்து இதெல்லாம் விட்டுருங்க. மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஆனால் போட்டுட்டவங்க ஏன் போட்டோன்னு தெரியாமல் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு கனவு கண்டால் வெளியில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலை மக்களுக்கு வந்து விட்டது. காரணம், திமுக ஆட்சியில் இருந்தபோது, அதிலும் குறிப்பாக இந்த சென்னை மாநகரம், வட சென்னை தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் வளர்ச்சி அடைந்ததைப் போல எந்த ஆட்சியிலும் அடைந்ததில்லை என்பதை மனசாட்சி உள்ளவருக்கு தெரியும். இந்த தொகுதி ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவே இருந்த தொகுதி. ஆனால் அப்பொழுது கூட பெறாத வளர்ச்சி எல்லாம் இந்த 5 ஆண்டு காலம் நாம் பெற்றோம். அதற்கு காரணம் நம்முடைய தளபதி அவர்கள். முழுக்க முழுக்க சென்னையினுடைய மேயராக அவரை முதலில் 96 இந்த சென்னை மாநகரத்து மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற அந்த காரணத்தினால் நன்றி உணர்ச்சியோடு சென்னைக்கு எல்லாம் செய்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நிலவரம்? கடந்த 75 நாட்களாக தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி நடப்பதற்குரிய அடையாளமே இல்லை. மாறாக திமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய கவி குறிப்பிட்டதைப் போல பேரை மாற்றிருக்காங்க. ரஜினிகாந்தும் செந்தில ஒரு படத்தில் வருவாங்க. செந்தில் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போவான். அப்போ ரஜினிகிட்ட கேட்பான், நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறேன், உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போனால் அழகாக இருக்கும், ஆயினாலும் உன் ட்ரெஸ்ஸை இரவலாக கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு 2 பேரும் நடந்து வருவாங்க. அப்போ ரஜினிகாந்த் சொல்லுவான், மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை எனக்கு சொந்தம்னு வரும். அதுபோல் இந்த ஆட்சியில் இந்த 75 நாட்களாக செந்திலை போல விஜய் போய் கொண்டிருக்கிறார். ரஜினிகாந்தை போல நம்முடைய தலைவர் அவர்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியில். எல்லா திட்டமும் நாம் கொண்டு வந்த திட்டம். இதை மறக்க முடியுமா? இப்போ பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், ஐயா பிடுங்குற பிடுங்களுக்கு தயிரிஞ்சோறு வெங்காயம். அதுபோல் சட்டமன்றத்தில் பேரை மாற்றி பார்த்தார், திட்டங்களுக்கு மாற்றினார். இப்போ புதுசாக நேற்றைக்கு ஒரு அறிவிப்பு, சட்டமன்றத்தில்
அவருடைய அலுவலகத்தை நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை மாளிகைக்கு 10வது ஃப்ளோருக்கு கொண்டுட்டு போகிறாராம். அண்ணா இருந்த உட்கார்ந்த இடம், கலைஞர் இருந்த இடம், எம்ஜிஆர் இருந்த இடம், ஜெயலலிதா இருந்த இடம், தளபதி இருந்த இடம், எல்லோரும் இருந்து ஆற்றிய பணி எந்த இடத்துல இருந்து செய்தார்களோ அந்த இடம் கூடாதான். யாரோ வாஸ்துக்காரன் சொல்லிட்டாங்க, இங்கே உட்காந்தா அவனுக்கு டேஞ்சரு. அது நினச்ச உடனே தான் இந்த ஆர்கே நகர் ஞாபகம் வந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆர்கே நகரில் ஜெயித்த உடனே பெரிய பிரம்மாண்டமாக எல்லாம் செஞ்சாங்க. என்ன ஆச்சு? ஆட்சியும் போச்சு, அதுவும் போச்சு. ஆக ஒரு பழமொழி சொல்வார்கள், மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் என்று சொல்வார். அதுபோல எதையும் இதையால் செய்து விடலாம் என்று எண்ணி அந்த 10 அடுக்கு மாளிகையில் அங்கே அந்த ஆஃபீஸ் ஒரு வேலை நடக்க போகிறதில்லை. காரணம் என்ன? மொத்த அலுவலகம் அதிலே தான் இருக்கிறது. அந்த 10 அடுக்கு மாளிகையிலே தான் எல்லா அரசு உயர் அதிகாரிகளும் பணியாற்றுகிறார்கள். அதற்கு மேலே போய் இவர் உட்கார்ந்தாருன்னா என்ன நடக்க போகுது? எந்த நிர்வாகம் நடக்க போகிறது கிடையாது. அவருடைய கூட்டணி கட்சி சார்ந்தவர்களே இன்றைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு ஆடம்பர செலவே தவிர மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் எந்த திட்டமும் கிடையாது. அதே போல கரூருக்கு போனார். கரூரிலே சம்பவம் நடைபெற்ற போது 41 பேர் செத்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விடக்கூடாது. அந்த நேரத்தில் இப்போ முதலமைச்சரை பற்றி சொல்கிறார்கள், மாலை 6 மணிக்கு மேலே யாரையும் பார்க்க மாட்டாராம். வடிவேல் சொல்லுவோம்ல, 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. அதுபோல 6 மணிக்கு மேல் இவரை எந்த அதிகாரியும் சந்திக்கக்கூடாது. இதைதான் தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கரூரில் 41 பேர் செத்தார்கள் என்றவுடன் இரவு 9 மணி 10 மணிக்கெல்லாம் தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவசரமாக அங்கே அமைச்சர்களை அனுப்பி அவர் மாத்திரம் அந்த அவசர நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்னும் 10 பேர் செத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவரே இரவு 12 மணிக்கு கரூருக்கு சென்று மருத்துவமனைக்கு போய் பார்வையிட்டு உடனடியாக 10 லட்சம் ரூபாயை அறிவித்து இரவு 6 மணிக்கு மேல் வர முடியாது என்று சொல்லுகிற இந்த முதலமைச்சர், ஆனால் நம்முடைய தலைவர் நள்ளிரவிலே சென்று அந்த காரியங்களை எல்லாம் செய்தனுடைய விளைவுதான் இவர் ஓடியாண்டார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து அவர் ஓடுற காட்சியெல்லாம் பத்திரிகையில் போட்டான். அதனால் இதையெல்லாம் மக்கள் மறந்து விட்டார்கள். இன்றைக்கு அந்த 41 பேர் நாம் கொடுத்த அந்த 10 லட்சமும் அன்றைக்கு நாம் அடித்த நிவாரணம் தான் அந்த மக்களை வாழ வைத்தது. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு, ஆனால் இவர்களை மாதிரி உலக மகான் நடிகருங்க உலகத்திலே இருக்க முடியாது. செத்த அன்னைக்கு யாரும் அழுவல, விஜய் ஓடி வந்து விட்டார். ஆனால் ஒரு 6 மாதம் கழித்து இப்போ ஆட்சிக்கு வந்தவுடன் நேரடியாக போய் ஒவ்வொருத்தரையாக கட்டி பிடிச்சி அழுது ஆறுதல் சொல்லி அவங்களுக்கெல்லாம் அரசாங்க வேலைன்னு போட்டு கொடுத்தார். இன்றைக்கி ஹைகோர்ட் அதுக்கு செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. நாளைக்கு அப்பீல் போவாங்க சுப்ரீம் கோர்ட்டில், அது என்ன ஆகுது அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் முதலில் நிவாரணம் செய்தது யார் என்பதை அந்த கட்சிக்காரன் மட்டுமல்ல, அந்த குடும்பம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அதே போல் மாதந்தோறும் வழங்கப்படுகிற இந்த 1000 ரூபாய் உதவித்தொகைக்கு உச்சநீதிமன்றத்தில் பாஜகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டார். என்ன கேஸுன்னா,
தமிழ்நாட்டிலே தேர்தல் வருகிறது. மு.க. ஸ்டாலின் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை என்று 1000 ரூபாய் கொடுக்கிறார். இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த உபாத்தியாயா என்ற ஒரு வக்கீல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இதை தடை செய்ய வேண்டும், தேர்தல் முடிந்த பிறகு இந்த பணத்தை கொடுக்க வேண்டும், தேர்தலுக்கு முன் கொடுக்கக்கூடாது என்று தடை செய்ய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். வியாழக்கிழமை மாலை 3 மணிக்கு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. தலைவருக்கு உடனடியாக தகவல் வருகிறது. வெள்ளிக்கிழமை காலையில் நம்பர் ஆகிவிட்டது. அநேகமாக திங்கட்கிழமை வழக்கை விசாரிப்பார்கள். எனது வழக்கறிஞர்கள் கூட்டமாக இருக்கிற காரணத்தினால் அதை நான் சொல்லுகிறேன். வெள்ளிக்கிழமை நம்பர் ஆகி திங்கட்கிழமை இயரிங்க்கு வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் கலைஞர் அவர்கள் தளபதி அவர்களுக்கு இந்த செய்தி மாலை ஒரு 5-6 மணி இருக்கும் போது அறிவாலயத்தில் இருக்கிற போது தகவல் வருகிறது. திடீரென்று நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். யாரிடத்திலும் சொல்லாமல் நேரடியாக வீட்டுக்கு புறப்பட்டு போனார். ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் செக்ரட்டரியேட்டுக்கு போனார். சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டார், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூப்பிட்டார். இரவோடு இரவாக 11 மணி உட்கார்ந்து அவரிடத்தில் ஆலோசனை சொல்கிறார். என்ன உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு விட்டார்கள், அநேகமாக ஸ்டே கொடுத்து விட்டால் இந்த மகளிர் உரிமை தொகை மார்ச் ஏப்ரல் மே இந்த 3 மாதத்திற்கு தடை வாங்கி விடுவார்கள். எனவே இந்த பணம் கொடுக்க முடியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையை தலைவர் சொல்லுகிறார். 3000 ரூபாயும் அதோடு சேர்த்து ஊக்கத்தொகையாக ஒரு 5000 ரூபாயும் சேர்த்து 8000 ரூபாய்க்கு ஒரே செக்கா ஒரே நேரத்தில் 1,31,00,000 பேருக்கும் நாளை காலையே போய் சேர வேண்டும். இதற்கு நீங்கள் உடனடியாக கையெழுத்து போடணும் என்ற போது சீஃப் செக்ரட்டரி தயங்குகிறார், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தயங்குகிறார். இல்லை சார், நாளை காலையில் பார்த்துக்கலாம். நாளை காலையில் சனிக்கிழமை, இன்றைக்கி நைட்டே போட்டால் தான் நாளை காலையில் பேங்க்லேயும் ரியலைஸ் ஆகும். ஆகவே அதற்குள்ள திங்கட்கிழமை வந்துடுச்சுன்னா ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா போக முடியாது என்று இரவு 12 வரை உட்கார்ந்து இரவோடு இரவாக தமிழ்நாட்டில் இருக்கிற 1,31,00,000 பேருக்கும் 8000 ரூபாய் போட வைத்த தலைவர் தளபதி அவர்கள். ஆனால் இந்த மக்கள் எண்ணி பார்க்கவில்லை. எவ்வளோ கடினம், கொடுப்பது 8000 பெருசல்ல. ஆனால் ஏன் கொடுத்தார்? இதை தடை வாங்க வேண்டும் என்று பிஜேபியை சார்ந்த உபாத்தியாயா என்ற ஒரு வக்கீல் தொடர்ந்த வழக்கு அநேகமாக தடை செய்துவிட்டால் பணம் கிடைக்காது, கொடுக்க முடியாது என்பதால் நடவடிக்கை எடுத்தார். அதுபோல இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிற விஜய் நான் கேட்கிறேன், உன்னுடைய ஆட்சி காலத்தில் 6 மணிக்கு மேல் அதிகாரின்னு பார்க்கக்கூடாது, எந்த அதிகாரியும் வரக்கூடாது. ஒரு 3-4 பேரை வச்சிருக்கிறார், இவங்க தான் பேசுவாங்க. அந்த 3-4 பேரில் யார் ரொம்ப முக்கியமானவர்னா ஆதவன் ஒரு மந்திரி. அவர் யாருன்னு கேட்டால் இந்தியா பூராவிலும் வெறும் காகிதத்தை அடிச்ச அந்த காகிதத்தை ரூபா நோட்டாக மாற்றக்கூடிய அளவுக்கு பணத்தை சம்பாதித்த ஒரே குடும்பம் லாட்ரி சீட்டு மார்ட்டின் குடும்பம். வெறும் பேப்பர் தான், அதை பிரிண்ட் பண்ணி விற்றுட்டு யாருக்கும் பணம் விழாது. 5000 ரூபாய் லாட்டரியில் விழணும்னா 10 பேருக்கு கொடுத்துட்டு மீதி பூரா போயிடும். கேரளாவிலே இந்த ஊழல் நடைபெற்று கண்டுபிடிக்கப்பட்டு 928 கோடி ரூபாய் இவருடைய குடும்பத்தை சார்ந்த இவருடைய மனைவி, இவருடைய மாமனார், இவருடைய மாமியார், மைத்துனர் என்று
வழக்கு இன்றும் நிலுவையில் இருக்கிறது. அந்த யோக்கியர் இன்றைக்கு நம்முடைய தலைவருக்கு சவால் விடுகிறார். காவேரி பிரச்சனை பற்றி அவர் பேசுகிறார். உங்களுக்கு காவேரி பற்றி என்னடா தெரியும்? காவேரி ஹாஸ்பிட்டல் வேணா அவனுக்கு தெரியும். காவேரி பிரச்சனை பற்றி திமுக காரிடத்தில் பேசினால் இந்த இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதலில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இன்று வரை போராடி கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திமுக தான். மு.க. ஸ்டாலின் எதையும் செய்யவில்லை, கெடுத்து விட்டார் என்று நேற்றைய தினம் ஆதவன் பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய சட்ட அமைச்சர் கூட அதுக்கு தெளிவான பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்து இன்னொரு மந்திரி நிர்மல்குமார், எவனாவது ஒரே கட்சியில் இருந்தாங்கன்னா எவனும் கிடையாது. இந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் முதல்ல நம்மக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு கொஞ்ச நாள் வண்டி ஓட்டினார். நம்ம தான் யார் வந்தாலும் திறந்து விட்டுரு நாய்க்கு ஒரு மாதிரி சேர்த்துக்குமே, போனாலும் போடான்னு விட்டுருவோம். அதுபோல் வந்த நாய்கள் அது ஒரு நாய் கட்டி போட்டு வச்சுருந்தா அது வந்து பிஸ்கெட் நல்லா இல்லை, எதிர்விட்டு பிஸ்கெட் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொன்ன உடனே விடுதலை சிறுத்தைக்கு போச்சு. அங்கே போய் எம்பி பதவி கிடைக்கும், எம்பி ஆயிடலான்னு பார்த்தார். ஆனால் நாம் கரெக்டாக ஸ்டெப்பனாக சொல்லிட்டோம், திருமாவளவனுக்கு உனக்கு ஆபத்து இவரால் தான் வரும், அதனால் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அனுப்பிச்சி விட்டோம். அங்கேருந்து கடைசியாக இப்போ அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு. உனக்கு எத்தனை நாள் அங்கே இருப்பார்னு தெரியாது. நான் பல கூட்டங்களிலே சொன்னதை போல இந்த விஜய்க்கு ஒரு ஆபத்துன்னு வரப்போகுதுன்னா அது ஆதவர்ஜினாவை தவிர வேறு யாரும் வரப்போவதில்லை. காரணம் அந்த மாதிரி ஒரு குரூப் அற்ற குலத்தார் நீர் பறவைகள். இப்போ அண்ணாமலை கட்சி சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும். இந்த தெருவில் ஒரு 10 ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் திறக்கிறாருன்னா இந்த பகுதியில் இருக்கிறப்பாங்க முதல் நாள் ஹோட்டல் திறக்கிற அன்றைக்கி ஸ்பெஷலாக ஸ்வீட் கீட்டு எதுனா போடுவோம். வழக்கமாக சாப்பிட்றது ஹோட்டலை விட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவாங்க. அதுபோல் இன்னொரு ஹோட்டல் திறந்து அங்கே போய் சாப்பிடுவான். அதுபோல தான் இந்த ஆதவர்ஜுனா யார் யார் புதுசாக கட்சி திறந்துங்கன்னா அங்கே போய் கையெழுத்து போட்டு சாப்பிட்டு வந்துடுவார். இப்போ அண்ணாமலை கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறார். அவர் ஆரம்பித்த உடனே முதல் டிஃபன் சாப்பிட போகிறதுக்கு ஆள் ஆதவர்ஜுனாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் திமுகவை பார்த்து சவால் விட்டு கொண்டிருக்கிறார். இங்கே நம்முடைய தோழர்கள்லாம் குறிப்பிட்டதை போல இதை விட ஜாம்பவான்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதற்கடுத்து நிர்மல்குமார் ஒரு மந்திரி, அவர் எத்தனை கட்சிக்கிட்டா போயிட்டு வந்தாருன்னா முதல்ல பாஜக, அப்புறம் அமமுக, அப்புறம் அதிமுக, திருப்பி பாஜக, இப்போ தாவேக்காவா அது இனாக்காவோ ஒரு இழவு தெரியல. அந்த காலை போய் சேர்ந்துக்கிட்டு அவர் இன்றைக்கு சட்ட மேதையை போல் பேசுகிறார். நம்முடைய தளபதி கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கோமாளின்றார். உனக்கு கேடுகாலம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னவென்னு கேட்டால் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசியவர்கள் யாரும் நீண்ட நாள் அரசியல் இருந்ததாக சரித்திரமில்லை. அவர் ஜாதகமே கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம். கலைஞர் ஜாதகமும் அவர் ஜாதகம் ஒன்று. ஒரே ஒட்ட கல்ல ஒரு ஆட்சியை மாற்றி காட்டிய பெருமை உதயநிதி ஸ்டாலினுக்கு உண்டு. அவரை போய் கோமாளின்னு பேசுகிறார். வா சட்டசபைக்கு வரப்போறல்ல, நீ கோமாளியா அவர் கோமாளியான்றதை பார்க்க தான் போகிறோம். ஒரே வார்த்தை அப்பாவை காணோன்னாரு. அடுத்த நிமிஷமே ஒரு போட்டு விட்ட உடனே துட்டை காணன் துணியை காணன்னு தொட்டு துட்டை கொடுத்து சூன்யம் வச்சுக்கினு விஜய் அதுக்கப்புறம் அந்த வாயை திறக்கிறது இல்லை. அப்பாவை காணோன்னு பேசின உடனே அவர் அழகாக சொன்னார், அப்பாவை காணா புருஷனை காணோன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன உடனே வாயை திறக்கல. அதே போல் இப்போ அவர் பேசியிருக்கிறார். வருவார் இப்போ சென்னைக்கு வந்தவுடனே நாளைக்கு 10 மணிக்காரருக்கு சந்திப்பாங்க, ஃபிட்டிங் ரிப்ளை கொடுப்பார்.
உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த மட்டிலும் அவர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்து ஆற்றப் போகிற பணி இதுதான் ஆரம்பிக்க போகுது. ஏதோ அசம்பிளியில் பட்ஜெட் வருது, அது இந்த தொகுதி உங்கள் எம்எல்ஏ தான் படிக்க போகிறார். அவர் என்னத்தை படிக்க போகிறாரோ தெரியாது, தமிழே தகராறு. அவர் பேசுறது விஜய்க்கு புரியாது, விஜய்க்கு பேச புரியுது சபாநாயகருக்கு புரியாது. எதிரில் உட்காந்துக்கிற எதிர்கட்சிக்காரங்க நல்ல வேலை இந்த வாட்டி அசம்பிளிக்கு போகாதவங்களாம் கொடுத்து வச்சிடும். ஏன்னு சொன்னால் இவங்க மென்டலாக போகிறானுங்க போய் பேசி, ஒரு விவரமும் தெரிய போகிறதில்ல. அது மட்டுமல்ல, விஜய் சொல்லுகிறார் சட்டமன்றத்தில் நீங்கள் போக முடியாது, கதவை சாத்தி விடுவேன். எவ்வளவு ஆணவமான பேச்சு! சட்டமன்றத்துடைய கதவை சாத்துகிற அதிகாரம் முதல்ல முதலமைச்சருக்கே கிடையாது. இந்த முதல் புரிஞ்சுக்கணும், முதலமைச்சர் ஒரு சட்டமன்றத்துடைய கதவை பூட்ட வேண்டும் என்று சொன்னால் எந்த நேரத்திலும் பூட்டிவிட முடியாது. சபாநாயகர் தான் உத்தரவிட வேண்டும். சபாநாயகர் கூட எப்போ வேணா மூடுன்னு சொல்ல முடியாது. வாக்கெடுப்பு நடக்கிற போது முக்கியமான மசோதாக்கள் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு கேட்கிற போது டிவிஷன் என்று சொல்வார்கள். அந்த டிவிஷன் என்ற பெல் அடித்த உடனே தான் கதவை சாத்தணும். அந்த கதவை சாத்திட்டா அதுக்கு பிறகு வெளியில் இருக்கிற எம்எல்ஏ உள்ளே வர முடியாது, உள்ளே இருக்கிற எம்எல்ஏ வெளியில் போக முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், 71 நம்முடைய எஸ்எஸ்ஆர் அவர்கள் பாத்ரூமுக்கு போயிட்டார். அதுக்குள்ளே வாக்கெடுப்புன்றாங்க, கேட்டை மூட்டாங்க. அவர் உள்ளே வராதனால ஆட்சியை கவிழ்ந்து அதுக்கப்புறம் தேர்தல் நடந்தது. அதுபோல் ஒரு சபாநாயகர் தான் உத்தரவு போடுகிற அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. முதலமைச்சருக்கு இதை புரியாமல் நீங்கள் வெளியே போக முடியாது, நான் கதவை சாத்திடுவேன், கதவை சாத்திடுவேன் என்று சொன்னதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பதில் சொன்னார். கொஞ்சம் ஆவேசமாக பேசினால் கோர்ட்டில் வழக்கு இருக்கிறது. ஆக இதுபோல் 5ஆம் தேதி கூட்ட போகிறாங்க, பட்ஜெட் படிக்க போகிறாங்க. எத்தனை பேர் அழ போகிறானோ தெரியல. ஜனநாயகம்னு ஒரு படம் வந்தது, 23ஆம் தேதி ரிலீஸ். நாடே கொந்தளிக்கிறது. இந்தியா பூராவிலும் மாணவர்கள் போராட்டம், சென்னையிலே மெரினாவிலே மாணவர்கள் போராட்டம். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டுடைய மந்திரிகள்லாம் சினிமா தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு ஒவ்வொருத்தனா தேம்பி விடுவாங்க. ஆனால் எங்கே பயிற்சி எடுத்தானுங்களோ தெரியல, ஒரே மாதிரி அழுகுறானுங்க, ஒரே மாதிரி கைகுடி வைக்கிறானுங்க. தமிழ்நாடு பூரா எல்லா மந்திரியும் ஒருத்தர் அழுதான ஒருத்தன் கேள்விப்பட்டு இவனை அவமஞ்சுரா மாதிரி ஒருத்தனை மிஞ்சதனுடைய விளைவு அந்த படம் ஓடவே இல்லை, ஒரே நல்ல டப்பாக்குள்ள போச்சு. ஆக சட்டமன்றத்தில் இதே போல காட்சி தான் நடக்க போகுது. முதலமைச்சர் பேசுவாரா அல்லது பட்ஜெட் படிக்கிற போது எத்தனை பேர் விசில் அடிக்க போகிறான்னு தெரியல, எத்தனை பேர் எந்திரிச்சு நின்று பெஞ்சில் நிற்க போகிறான்னு தெரியல. எல்லா கூத்தும் நடக்க போகுது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் எங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் கிடையாது. இங்கே எனக்கு முன்னால் பேசிய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டது போல் இப்போ தான் நம்ம ஆளுங்கள்லாம் நிம்மதியாக, எந்த தொலையும் கிடையாது. லைட் எரியலையா, எரிஞ்சா எரியுது, எரியா கட்டி போகுது. தண்ணி வரலையா, வந்தால் வருது, வரா கட்டி போகுது. அவன் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்குறான். எம்எல்ஏன்னா ராத்திரி 12, நான் சேர்மனாக இருக்கும்போது மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, 4 முறை 20 வருஷம் சேர்மனாக இருந்தேன். ஓப்பன் இடம் இருக்குல்ல, அங்கே தவக்கலை கத்தும். ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவான், சார் ஒரே தவக்கலை சத்தமாக இருக்குது சார். நான் பொறுத்து பார்த்தேன். ஒரு நாளைக்கு அந்த தவக்கலை சத்தம் தானே, நேராக வரேன், நானே பிடிச்சி வீட்டுக்குள்ளே விட்டுறேன். காரணம் என்னென்னா, நம்ம வேலை செய்தோன்ற காரணத்தினால எபினேசர் ஓடி ஓடி வேலை செஞ்சார்.
அதே போல் இந்த பகுதியில் இருக்கிற கவுன்சிலர்கள், வட்டச் செயலாளர்கள் திடீர்னு ஒரு மணி நேரம் பவர் கட்டுன்னா எத்தனை ஃபோன், மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணு, அவருக்கு ஃபோன் பண்ணு, 4 மணி நேரம் ஃபோன். மின்சார வெட்டு இல்லை, எவனாவது வாய் திறக்கிறானா? ஃபோன் பண்ண முடியுதா? யாராவது வந்து பார்க்குறானா? காரணம் என்னவென்று கேட்டால் திமுக காரன் தான் மக்களை மதித்து மக்களுக்காக பணியாற்றுகிறவன். 75 நாளில் சென்னை நாரி போச்சு, குப்பை வாரல, இனிமேல் பட்டு எந்த குப்பையும் வார மாட்டான். காரணம் என்னன்னா எல்லா கான்ட்ராக்டரையும் நிறுத்திட்டான். ஒரு சின்ன ரோட்டில் பேட்ச் போட்டால் நம்முடைய சிவகுமார் பொதுக்குழு உறுப்பினர் வரும்போது சொல்லிட்டு வந்தார் என்கிட்ட, ரோட்டில் ஒரு பேட்ச் விழுந்துருச்சு, அந்த பேட்சை போடுன்னு சொன்னால், சார் எல்லா டெண்டரும் கேன்சல் சார், பேட்செல்லாம் போட முடியாது. இப்போ மழை பெய்ய போகுது, 2 மழை பெஞ்சால் அங்கங்கே தார் தூக்கும், பாட்டோல் வரும்போது எத்தனை வண்டி விட போகுது தெரியாது. ஆனால் கார்பரேஷன்காரை கேட்டால் வேலை செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்னா எல்லா டெண்டரையும் ரத்து செய்து விட்டார்கள். ஏற்கனவே போட்ட டெண்டர்லாம் கேன்சல், வேலை செய்த கான்ட்ராக்டருக்கெல்லாம் பணம் கொடுக்கல. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணால் கான்ட்ராக்டருக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, குவாரி நடத்துகிறான்ல அந்த குவாரியிலேருந்து இங்கே ஜல்லி வந்தால் தான் ரோடு போட முடியும். அது அங்கே குவாரி வேலை செய்யலைன்னா குவாரியில் வேலை செய்கிற தொழிலாளிக்கு வேலை கிடையாது. அவனுக்கு வேலை இல்லைன்னா தினக்கூலி வேலை செய்கிறவன் வேறு வேலை அவனுக்கு கிடையாது. இதுபோல் பல பகுதிகளிலே, சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு பூரா பேரலைஸ் ஆகிருக்கு. அன்றாட நடக்க வேண்டிய பணிகள். அது மட்டுமல்ல, லஞ்சம் அறவே இருக்காது, ஊழல் இருக்கவே இருக்காது. சொல்லி 75 நாள் ஆகிற விலைவாசியெல்லாம் குறைந்து விடும் என்று சொன்னார். ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார், ரொம்ப அழகாக இருந்தது. விஜய் ஆட்சியில் விலைவாசி எல்லாம் குறைந்தது உண்மைதான். பழனி ஆண்டவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் இடம் 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டு விட்டதே. ஆக 98 கோடி ரூபாய் விலை குறைந்து விட்டதுன்னு கேலியாக போட்டான். ஒரே கையெழுத்தில் ஒரே ரிஜிஸ்ட்ரேஷனில் 100 கோடி ரூபாய் அடித்த யோகியர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர். நல்ல வேலையாக ஹைகோர்ட் தலையிட்டு அதை ரத்து பண்ணிடுச்சு. இன்றைக்கி காலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு வழக்கறிஞராக நியமிப்பதற்கு 15 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அரசு வழக்கறிஞராக வர்றவன் எப்படி யோகியனாக இருக்க முடியும்? மருது கணேஷ் கூட அரசு வழக்கறிஞராக இருந்தவர். இவர் லஞ்சம் கொடுத்துட்டு வந்திருந்தாருன்னா, இப்போ நார்காட்டிக்ஸ் இருக்குது, கஞ்சா இதெல்லாம் பிடிக்கிற வக்கீல், அதை வழக்கு நடத்துகிற வக்கீல், அவர் 15 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போனாருன்னா, ஒரு கஞ்சா வைக்க பிடிச்சிட்டு வந்து உள்ளே விட்டா அவர் என்ன பண்ணுவார்? 15 லட்சத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவங்ககிட்ட 1 லட்சத்தை வாங்கின்னு ரிலீஸ் பண்ணி விட்டுருவார். அடுத்த நாள்லேயே போய் அவங்க கஞ்சா வைக்காங்க. இதான நடக்க போது. குற்றங்கள் அதிகமாகும். எப்பவுமே சொல்கிறேன், கிரிமினல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கள் ஊழல் செய்கிறவர்களாக இருந்தால் சட்ட ஒழுங்கை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் 20 லட்சம் 30 லட்சம் என்று வாங்கி கொண்டு போடுவதாக நான் சொல்ல, ஹைகோர்ட்லேயே வழக்கு போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி புதுசாக வந்துருக்கு. இப்படி ஒவ்வொரு துறையாக எடுத்துக்கிட்டா, கலெக்டர் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டா ஆஃபீஸர்கள்லாம் நல்லா கேள்வி கேட்குறாங்க. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறார் கரெக்டு. இங்கே வராங்கள ஆஃபீஸருங்க, எம்எல்ஏங்க, அதிகாரி ஒரு 100 பேர் வந்து சாப்பிட்றான்ல, இவனுக்கெல்லாம் சோறு எங்கேருந்து வந்து போடுறது? யார்கிட்டேருந்து வசூல் பண்ணுறது? அதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா?
ஒன்று மட்டும் சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் தான் அழகாக சொன்னார், சில இடங்களிலே சில லஞ்சங்கள் தவறுகள் முடியவே முடியாது. அதுக்கு தான் அவர் சொன்னார், மாமன் கொடுக்குறான் மச்சான் வாங்கிக்கிறான், இதுதான் லஞ்சமே தவிர கொள்ளையடிப்பது வேறு, பெரிய ஸ்கேண்டல் செய்வது வேறு. சாதாரணமாக முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவன், கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவன், அவனை போய் கலெக்டர் வந்தோடனே காப்பி வாங்கிட்டு வாங்குறாரு, எம்எல்ஏ வந்தோடனே அவர் கூட 10 பேர், அதுவும் இப்போ போயிருக்கானுங்க பாரு எம்எல்ஏங்க, உலகமாக பிறவைகள், நேராக போய் கலெக்டர் சீட்லேயே உட்காந்துக்கிறாங்க. ஒரு கலெக்டர் என்ன பண்ணியிருக்காரு, எம்எல்ஏ ஆய்வுக்கு வந்தோடனே நீங்களே இருங்க நாங்கள் போகிறேன்ட்டு போயிடலேன்னு, எங்களுக்கு எதுக்கு வம்பு, ஜிஎப்பாடு நான் இன்ஸ்பெக்ஷன் போகிறேன்னு போட்டான். அவன் குரங்கு மாதிரி ஒருத்தர் மேலே ஏறி உட்காந்துன்னு கலெக்டர் சீட்லேயே போய் ஒருத்தர் உட்காந்துட்டான். அதே போல் முனிசிபாலிட்டிக்கு போய் அந்த மாதிரி லேடி கமிஷனர், அந்த கமிஷனர் சீட்டை எடுத்துகிட்டு உட்காடுறான். அது மட்டும் இல்லை, இன்னொரு எம்எல்ஏ ஸ்ரீவல்லிபுத்தூர் எம்எல்ஏ, நான் வர்றபோது கூட கிருஷ்ணமூர்த்தி பேசிக்கிட்டு இருந்தார், ரேஷன் அரிசி போதில்ல அதை ஆய்வு செய்வதற்காக போகிறாராம். போனால் அந்த குத்தி பார்த்து அரிசி ஒழுங்காக இருக்குதா, எடை கரெக்டாக இருக்குதா, ஒரிஜினல் அரிசி தான் போதா இல்லை அது நல்ல அரிசி போயிட்டு வேறு அரிசி வருதா பார்த்தா அது ஆய்வு. நேராக போகிறான், டயரை நின்றுட்டு டயரை பார்க்குறான், ஏன் டயர் தேஞ்சு போய்க்குது. அவன் நல்லா சொன்னான், உன் மூஞ்சி கூட தான் தேஞ்சு போய்க்கிறதுக்கு நான் ஏன் பண்ணுவேன்ட்டான். இவன் எம்எல்ஏன்னு தெரியாமல், இந்த ஆள் எம்எல்ஏன்னு தெரியாமல் அந்த கிளீனர் என்ன சொல்லியிருக்கான், மூஞ்சி கூட தான் தேஞ்சு போயிருக்கான்னு நானே ஏன் பண்ணுவேன். அப்புறம் தான் சொல்லியிருக்கான் நான் எம்எல்ஏ. ஓஹோ இல்லை சார், இதெல்லாம் ஆர்டிஓ தான் சார் பார்க்கணும், பிரேக் சரியாக இருக்கா, டயர் சரியாக இருக்கா, டயரில் காற்று இருக்குதான்னு பார்க்குறதெல்லாம் ஆர்டிஓ தான் பார்க்கணுமே ஒழிய வேறு யாரும் பார்க்கக்கூடாது சார். ஒன்று ஓ நான் கூட தான் என் டிரைவருக்குண்ணா, நீ டிரைவர் மாதிரி இல்லையா வேறு மாதிரி இதை மூஞ்சின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்தது. கூத்தடிக்கிறானுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு நர்சம்மாக்கிட்ட கேவலமாக நடந்து அந்தம்மா ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடியாந்துட்டு, எங்கே பார்த்தாலும் பாலியல் தொல்லை. இப்போ கூட ராணிப்பேட்டையில் ஒரு தாவே மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணிடத்தில் தகாத முறையில் நடந்து கொண்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு பூரா நான் கேட்கிற விஜய் அவர்களை, இதுவரையில் வெள்ளை அறிக்கை தருவேன்னு சொன்னல, நீ ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இதுவரையிலே எத்தனை பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கிறது, எத்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரூமை மாற்றுறேன், ஒத்துக்கிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் டெய்லி ஒருத்தன் சாவறானே, அந்த வாஸ்தை மாற்றிடுறியா? எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் வாஸ்தையும் மாற்றி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு லாக்கப்லையும் இதுவரையிலே இவருடைய ஆட்சி காலத்தில் ஏறத்தாழ 30க்கு மேற்பட்ட லாக்அப் டெத். இதுபோல செய்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சி, மத்தியிலே ஒரு ஆட்சி இருக்குது. ஏதோ நம்ம இருந்திருந்தால் இந்நேரம் எவ்வளோ பேசியிருப்பார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம செஞ்சதெல்லாம் இப்போ தான் ஜனங்க நினைக்குது. இந்த மெட்ரோ ட்ரெயின் போத இப்போ சென்னை மாநகரம் மெட்ரோ ட்ரெயினால் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதே போல் தான் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வேண்டும் என்று திமுக ஆட்சியில் கேட்டோம், முடியாதானாங்க. இப்பவும் முடியாது. இந்த மெட்ரோ ட்ரெயினால் எவ்வளோ பெரிய வளர்ச்சி இந்த பகுதி அடைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இது சாதாரணமாக வந்ததா? ஒரிஜினல் பிளான் மின்ட்டோடு நின்று விட்டது, மின்ட்டோட மெட்ரோ ட்ரெயின் நின்று விட்டது. அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் திருவொற்றியூரில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் KPP சாமி அவர்கள் தலைவர்களிடத்தில் வலியுறுத்தி கேட்டு அந்த மெட்ரோ ரயிலை விம்கோ நகர் வரை நீங்கள் நீடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக தலைவர் நேரடியாக வந்து பார்த்து, இவ்வளோ பகுதி, இந்த பகுதியெல்லாம்
அது மட்டுமல்ல, இந்த ரோடு திருவொற்றியூர் ஹை ரோடில் மெட்ரோ ட்ரெயின் போடுவதென்றால் எவ்வளோ வீடுக்கு கடைகளை இடிக்கணும்னா பிளான் கொடுத்தாங்க. மொத்தம் திருவொற்றியூர் ஹை ரோடே காலி. மகாராணி தேட்டரில் இருந்து மின்ட்டு வரல எல்லா கடையும் இடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ப்ரப்போசல். அப்போ தான் தலைவர் சொன்னார், அதுதான் பழைய சென்னையினுடைய அடையாளம். சர் பி.டி. தியாகராஜர் காலத்திலிருந்து உருவான ஒரு நகரம், அதை நான் அழிக்க விட மாட்டேன் என்று சொல்லி அதற்கு பின்னால் தான் அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் எத்தனை கோடியானாலும் பரவாயில்லை என்று கொண்டு வந்து சேர்த்தவர் தலைவர் கலைஞர். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு விம்போ ஏறுனா நேரம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு 1.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் ஆகும். ஏசி வண்டியில் உட்காந்து நிம்மதியாக போய் எந்த டிராஃபிக் இல்லாமல் போய் சேர்வதற்கு போட்டு கொடுத்த தலைவன் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதுபோல் பார்த்து பார்த்து செஞ்சோம். இப்போ தான் ஜனங்க ஒன்று ஒன்றா உணர ஆரம்பிச்சிருக்கு. இதை உணர்கிற காலம் வரும். ஆகவே நம்ம யாரும் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேர்தலால் ஒரு தோல்வியால் நாம் ஒன்றும் அழிந்து விட போவதில்லை. உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். 84 நடைபெற்ற தேர்தலில் இப்படி தான் நாம் எதிர்க்கட்சியாக கூட இல்லை, தோத்துட்டோம். எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்து ஜெயிச்சார், பிரச்சாரத்துக்கே வரல. வெற்றி பெற்றவுடன் என்ன செஞ்சார் எம்ஜிஆர்? நாம் பிரச்சாரத்திற்கே போகாமல் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே 10 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடத்தினார் தமிழ்நாடு பூரா. 84 நான் மயிலாப்பூரில் எம்எல்ஏக்கு தோத்துட்டேன். 86 உள்ளாட்சி தேர்தல் வந்தது. 102 முனிசிபாலிட்டிக்கு தேர்தல், தலைவர்லாம் நேரடி தேர்தல் நடந்தது. 102 இடத்துல 11 இடம் தான் அதிமுக வெற்றி பெற்றது. மற்ற இடத்துல பூரா திமுக வெற்றி பெற்றது. திருவத்தூரில் பழனிசாமி வெற்றி பெற்றார், ஆலந்தூரில் நான் வெற்றி பெற்றேன். இப்படி தமிழ்நாடு பூரா திமுக காரர்கள் எங்கெங்கே போட்டிட்டார்களோ 11 தான் அதிமுக ஜெயிச்சது. அதே போல் ஒன்றியத்துக்கெல்லாம் டைரக்ட் எலெக்ஷன் ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். ஆக இதையெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு தோல்வியால் நாம் யாரும் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து நாம் பணியாற்றுவோம். இன்னும் 6 மாத காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய கழக தோழர்கள் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளை பிடிச்சிருந்த 7.5 நாட்டு சனியும் பூரா பிடிச்சி இவருக்கு சீட்டு போகுமா? நம்ம ஒழிச்சு வச்சிருப்பார் வட்ட செயலாளர். காலமெல்லாம் கூட்டம் போட்டு கட்சி வளர்த்து அந்த தொகுதியில் லைட் ஏரியில் போய் பார்த்து, சாக்கடையில் தண்ணி இல்லைன்னா போய் நின்று இவ்வளவும் பார்த்து வைப்போம். எலெக்ஷன் வந்த உடனே காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதை, பிசிகேக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதை, கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. அது போடுற கேண்டிடேட் ஒருத்தனும் உள்ளூர்காரன்னு அறக்க மாட்டான். மயிலாப்பூரில் கொண்டு வந்து ஆர்கே நகரில் போடுவான். நம்ம தலையெழுத்து வேலை செஞ்சு ஜெயிக்க வைப்போம். இந்த கர்மாந்தரெல்லாம் இனிமேல் நமக்கு கிடையாது. நாம் தான் எல்லா இடத்துலையும் நிற்போம். சுயேட்சையாக தன்னந்தனியாக நிற்போம். யார் தயவும் தேவையில்லை. மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். நம்ம விட்டு போனவங்கெல்லாம் நாம் எப்படி உழைச்சோம், அவர்களை எப்படி பதவியில் உட்கார வச்சு அழகு பார்த்தோம் என்பதெல்லாம் மிக சீக்கிரம் உணர்வார்கள். தலைவர் சொல்லிவிட்டார். அதற்காக உழைத்து கூட்டணி கட்சிக்காரர்களாம் வெற்றி பெற செய்ய வச்சோம். நான் உண்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன், நான் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. தலைவர் தெம்பாக இருக்கிறார். இப்போ ரொம்ப அழகாக அறிவாலயத்தில் இந்த 5 வருஷமாக நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் இருப்போம். பேச்சு துணைக்கே ஆள் இருக்காது. தாயகம் கல்வி கூட எம்எல்ஏ இருந்தார், துணையாக இருந்தால் எப்போ தான் வருவார். நான் டிகேஎஸ் இந்த பத்மநாபம் தான் உட்காந்துருப்போம். இந்த அறிவாலயத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லை, எங்கட வந்து நேரம் அங்கே பார்த்துட்டு வந்தால்
நேரம் அங்கே போயிட்டியா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்க சில பேர் இருந்தாங்க. இதெல்லாம் மீறி வர்றவங்களும் உண்டு, வராதவங்களுக்கும் உண்டு. ஆனால் இப்போ ஆட்சி போன பிறகு பார்க்குறோம், தேரும் திருவிழாம தொண்டெல்லாம் வந்து டெய்லி 1000 பேர் கலைஞர்கள் தலைவரை பார்க்குறான். தலைவரும் தெம்பாக இருக்கிறார், கட்சிக்காரன் நேராக வரான், தலைவரை பார்க்குறார், தலைவர்கிட்ட மனசில் இருக்கிறத கொட்டுறான், பேசி விட்டு போகிறான். ஆரோக்கியமாக இருக்கிற திமுக 6 மாதத்தில் எல்லாம் சரியாகிவிடும். மீண்டும் நாம் வருவோம், அதற்காக உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.